சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, அது சார்ந்த மிதிவண்டி பேரணி, மரக்கன்று நடுவிழா, பனை விதை நடுதல் ஆகிய ஒருங்கிணைந்த இந்த பணிகளை நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட சமூக நல்லிணக்க பேரவையும், தமிழ்நாடு திருநெல்வேலி துறவியர் பேரவை மற்றும் தோழமை கல்வி நிறுவனங்களின் சார்பாக நம்முடைய உடையார்பட்டி பகுதியில் கிட்டத்தட்ட 5000 பனை விதைகளும் 1000க்கும் மேற்பட்ட நம்முடைய மரக்கன்றுகளும் நடுகின்ற இந்த அருமையான விழாவுக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய துறவியர்கள், அருட்சகோதரர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரசு முன்னெடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் இப்படிப்பட்ட நல்லிணக்க பேரவை வைத்திருக்கின்றவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பது பெருமையாக இருக்கின்றது. பனை விதை என்பதை மிக முக்கியமானது. பனை மரம் 120 ஆண்டுகள் வாழக்கூடியது. அதற்கு எந்த வகையான உதவியும் மனித உதவி தேவையில்லை. பனை விதையின் 1/2 அடி 1 அடி ஆழத்தில் தோண்டி உள்ளே வைத்து விட்டால் போதும், அது தானாகவே வளர்ந்து செழித்துவிடும். எந்த விதமான கால்நடைகளும் அதை சேதப்படுத்த முடியாத அளவுக்கு அது சிறப்பாக வளர்ந்துவிடும். இதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுக்கு பல லட்சம் விதைகள் வைக்க வேண்டும் என்றும், ஒரு பனை மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் அரசு அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாது என்று சொல்லி நம்முடைய இயற்கை பாதுகாப்பதற்காக முதல்வர் அவர்கள் முன்னெடுத்த இந்த திட்டத்தை தொடர்ந்து இப்படி போன்ற நல் உள்ளங்கள் முயற்சி செய்து கல்லூரி மாணவர்கள் உட்பட எல்லோரும் இதிலே இணைந்து பணியாற்றுவது பெருமையாக இருக்கின்றது, மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நானும் கடந்த 5 ஆண்டுகளாக ஆண்டுக்கு 1 லட்சம் விதை பண விதை விலை இல்லாமல் அரசுக்கு கொடுத்து அதன் மூலம் எல்லா இடங்களிலும் அந்த பனை விதை நடுகின்ற பணி நடைபெறுகிறது. பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் செய்கின்ற இந்த துறவியருடைய பணிகள் மிக மிக போற்றுதலுக்குரியது. நன்றி. மேகதாது அணை விவகாரத்துல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நேரடியாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆய்வு பண்றதுக்கு பேசிட்டு வந்திருக்காரு. உடனடியாக வழக்கை நடத்தணும், தமிழ்நாட்டுக்கு எது பாதிப்பு கிடையாது. ஏற்கனவே இந்த அரசு தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் அதில் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நீதிமன்றத்திலும் ஆணை பெற்றிருக்கின்றார்கள். தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம். நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சட்டப்பேரவையில பேசியிருக்கிறார். தாவே கட்டளை கடுமையான நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. 41 பேரு இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் நிற்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்துல போய் உட்கார்ந்துட்டத. அதனால நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை இருந்து குறுகிய எண்ணம் இருக்காது. குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதீர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் 41 பேர் இறப்புக்கு கைது செய்து சிறையில் அடைந்தார். ஒருபோதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள். அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல 100 பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய 41 பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது. சாமானிய மக்கள் வரைக்கும் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்திருக்காங்கன்னு சொல்லுது. அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார். சட்டமன்றத்துல அவை நாகரிகம் தெரியாம கேலியும் கிண்டலுமா அந்த கருவு விவகாரத்தை பேசினாங்க. தைரியம் இருந்தா விஜயை கைது செய்திருக்கிறோம். விஜயை கைது செய்திருந்தா 2026 மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிருக்கோம் கட்சியோட துணைப்பொதுச் செயலர் அதுக்கெல்லாம் பார்த்து அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு ரவுடி போன்று செந்தில் பாலாஜி நடந்துக்கிறாருங்கிற விமர்சனத்தை ஆரோக்கியமா பேசுறாரு. யார் ஓடி ஒளிஞ்சது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்றாரு. அதுக்கெல்லாம் எதிர்வினை தெரிவிக்காம 41 பேர் இறந்த உடனே துண்டக்கான துணியா காட்டி யார் எங்க இருக்கானே தெரியல. ஓடி ஒழிச்சவங்க
அந்த தலைவர் முன்னிலையில அங்க இருக்கவங்ககிட்ட நானும் ரவுடிதான்னு சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். எஸ்ஐஆர் திருத்தம் ஹரியானா ராஜ்நாட்டுக்கு 20 ஓட்டுங்க இருக்கு. இப்ப அந்த எஸ்ஐஆர் திருத்தம் தமிழ்நாட்டு தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற முறையில் நம்முடைய தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடைபெறவில்லை. அவர்கள் ஒருதலைபட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் குற்றம் சாட்டுறாங்க. ஒரே ஒரு கேள்வி உங்க மூலமா நான் சொல்றேன். இந்த எஸ்ஐஆர் அந்த திருத்த பணிகள்ல யாருக்கும் பயமும் இல்லை, ஒண்ணு இல்லை. நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன். எனக்கு வாக்காளர் இருக்கு. நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து என் வாக்க நான் சேர்க்கணும்? நீங்க கேளுங்க. நான் ஜனநாயக நாட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு நான் அடிப்படை உரிமை உள்ளவன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை தந்து பல நாட்கள் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. பல தேர்தல்கள்ல நான் நிறைய வாக்களிச்சாச்சு. இப்போ என்னைய நீ புதுசாதான் நீ வாக்காளரா சேர்க்கு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க? உச்ச நீதிமன்றத்துல நான் நினைக்கிறது, ஒரு வாக்காளர் போய் நான் எதுக்கு உங்ககிட்ட புதுசா சேரணும், என்னைய எதுக்கு அவமானப்படுத்துறீங்க, நீங்க வழக்கு போடணும், நல்ல தீர்ப்பு கிடைக்குன்னு நம்புறேன். சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசும்போது வடிகட்டில் போய் அனைத்தையுமே பேசியிருக்கிறாரு. உச்ச நீதிமன்றமே தலையில கூட்டி விஜய் சொல்லியிருக்காரு நேற்று. சட்டமன்றத்துல ஒரே பொய் தான் பேசியிருக்காங்க. நாடு பாத்துக்கிட்டு இருக்கு. அவரு விஜய் எப்படி இருக்காருங்கிறத நாடு பாத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க அவருடைய பலகீனமானவர். ஒரு பிரச்சனை வந்துன்னா பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார். அதுதான் அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடியது. அதனால அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரண்ணி காட்டக்கு எதையாச்சும் சொன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? அவங்களுக்கு தேவையில்லையா? திமுகவுக்கு பிறகும் நேற்று வந்து கட்சி ஆரம்பிச்சவங்க திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டினே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படித்தானே தம்பி சொல்லணும். ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களை பார்த்துதான் எல்லாருமே சொல்லணும். நிறைய பேரு சொல்றாங்க. எல்லா ஊடகங்கள்லயும் அதுதான் போடுறாங்க. எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன நடந்துங்கிறத வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல இப்ப இன்னைக்கு அந்த வரலாறு இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுல அந்த வரலாறுல இவரும் சேர்ந்துட்டு தான் இருக்காரு. ஏற்கனவே 10 நடிகர்னா 11வது தம்பி விஜய் சேர்ந்திருக்காங்க. நன்றி. விஜய் தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைமையில பெரிய கூட்டணி. அதுல என்ன தப்பு இருக்கு தம்பி? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என் தலைமையில வாங்குங்க. அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையா? அது விருப்பப்பட்டவங்க போலாம். சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகிறார். இது சாமானிய ஏழை எளிய மக்கள், படித்தவர்கள், இளைஞர்கள் மத்தியில, தாய்மார்கள் மத்தியில அவ்வளவு பெரிய மரியாதையோடு இருக்கக்கூடிய தலைவர். அதனால எல்லாருமே அதுக்கு எதிராக தான் நாங்க இருக்கோமாக தவறுகள். இளைஞர்கள் எங்க பக்கம் பேசியிருக்காரு. தேர்தல்ல எத்தனை தேர்தல் நம்முடைய முதல்வர் பொது கட்சி தலைமை ஏற்ற பிறகு இதுவரை எந்த தேர்தலையும் அவர் வெற்றி வாய்ப்பு இழக்கல. இன்னும் தொடர்ந்து அவரு வெற்றி பெற நினைப்பது மக்களுக்கு பணியாற்றுவது. இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க தான் கேட்டு அதை எங்கிட்ட சொல்லுங்க. நன்றி.